அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தைப்பூசம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோங்க. தமிழ் மாதமான தையில் பூசம் நட்சத்திரம் வரும் நாளை தைப்பூசங்க. இது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான திருவிழா அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. இதனுடைய முக்கிய அர்த்தம் என்னன்னா, அசுரனை அழிக்க பார்வதி தேவி முருகனுக்கு வேல் அளித்த நாள் என்பதை தைப்பூசத்தின் தத்துவங்க. வேல் அறிவு, தைரியம், தீமையை வெல்லும் சக்தியின் குறியீடு தான் வேலுங்க. இதை எப்படி வழிபடுவாங்கன்னா, பக்தர்கள் காவடி எடுப்பு, பால் காவடி, பூக்காவடி செய்து நேர்த்திக்கடன் செஞ்செல்லாம் வழிபடுவாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் விரதம் இருந்து தியானம் செய்து முருகனை நினைத்து வழிபடுவாங்கங்க. வேளா வேளா என்ற முழக்கம் கோவில்களில் எப்போவுமே நிறைஞ்சிருக்குங்க. இது எங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை போன்ற இடங்களில் மிக சிறப்பாக இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறதுங்க. இது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் பட்டு குகைகள் போன்ற இடங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறதுங்க. நம்மளுக்கு இந்த தைப்பூசம் சொல்லும் வாழ்க்கை பாடம் அப்படின்னா, உள் வலிமையும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த தடையும் வெல்லலாம் அப்படிங்கிறதான் இந்த தைப்பூசம் நம்மளுக்கு சொல்லுதுங்க.